சூரியநாதம் தொடர் 11. சுடலைநாதம் முடிவு நிர்வாணமேனி 9 கூறியது. தமிழ் எழுத்து ஒலிக்கும் நாடி நரம்புகளின் செயலை வைத்து அகத்தின் செயலை அசைத்து குலுக்கி பிரித்து நெறித்து 18 சித்துக்களை 8ஆக்கி அஷ்ட சித்துகளில் உடலை திருத்தமிழாக்கி விளையாடி உடலுக்குள் திருத்தமிழ் உடல் செந்தமிழ் உடல் முத்தமிழ் உடல் செந்திலன் குடி புகுந்த சித்தாசான் வேளிமலை அரசர்க்கே எல்லா புகழும் சித்தர்களுக்கு. கூறுவது நிர்வாண ஷட்கம். ஷட்கம் என்றால் கம் அகம், ஷட் குண்டலினி விளையாட்டு ஆண்குறி. மூத்திரம் சுக்லம் பாய்ச்சும் போது உள்ள துடிப்பு கூர்ப்பில் தொலி மட்டும் அங்கிருக்க உள்சத்து நெற்றியில் ஏறி 3ஆம் கண் திறப்பது தமிழில் ஆயுத எழுத்து அக்கு வடிவம். அந்த 3 எழுத்து 3ஆம் கண் திறக்கல் குண்டலினி யோகம் முடிவு. அப்போது மொத்தம் உடலை திறந்து உடல் உள் உடலை அகத்தை நிர்வாணமேனி ஷட்கம் 16 வரியில் கூறுவது. 16 என்றால் கலைமொழி உடல் கூத்து. இதை மலையாள நாராயணகுரு சீடன் குமார ஆசான் தீபார்ப்பணம் என்ற குறிப்பில் 16ஆம் வரிக்குள் கடைசி கூறுவது நின் கூர்ப்பு நிழல் மாற்றி தரேனே என்று தரேனம் என்ன. இப்படி கூறுவதில் 16 என்பது ரேசகம் கும்பகம் பூரகம். ரேசகம் 16 பிராணாயாம செயல். அந்த தத்துவத்தை இந்த வரிக்குள் கூறுவது. இப்படி கூறும்போது நிர்வாண ஷட்கம் என்பது உடலை திறந்து அப்போது நிர்வாண மேனி பதி பசு பாசம் வென்று வருவது. இங்கு அச்செயலை கூறுவது. 1ஆம் குறிப்பு. அது அந்த உடல் நிகழ்வில் நான் நான் என்பது. அது வேற எங்கேயும் குறிப்பிடுவதில்லை. அந்த உடல் கண்ட பொருளை கூறுவது. 1ஆம் குறிப்பு. அகம் என்பது இல்லை, அறிவென்பது இல்லை, அகங்காரம் இல்லை, நான் அகங்காரம் இல்லை. இந்த 2 வரிக்கு நான் என்பது வேறு யாரையும் குறிப்பிடுவது கிடையாது. அகம் என்பதில்லை. அகம் என்றால் உடல், உள் உடல், நம் உடலில் நடப்பது. அங்கு அகம் இல்லை. அகம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் அந்த உடலில் அகம் உருவாக ஆகாரம் வேண்டும். அந்த ஆகாரம் உண்பதில் நடப்பது. இப்போது அங்கு எதுவும் இல்லை என்பதில்லை. தீ ஈ உடல். அப்போது ஈ இல் தீ. அந்த ஜல உடம்பில் நீர் உடம்பில் த அக்னி எழுத்து. அதனால் அங்கு அந்த செயலால் அங்கு இல்லை. அப்போது தாபதபசில் முடிவு காண்பது. ஈ என்பது எழுத்து. இந்த எழுத்தைத்தான் நான் அஷ்டாங்க யோக எழுத்து அவர்களுக்கு முள்ளு கொண்டு ஓலைச்சுவடிகளில் காண்பது அனைத்தும் திரு தமிழாய் கூறுவது. தமிழ் என்பது வாழ்க்கை தமிழ், திருத்தமிழ் உடல் தமிழ். இப்படி கூறும்போது அந்த எழுத்து தமிழ் எழுத்தில் வருவது. அது தொல்காப்பியம் 5 எழுத்து வருவதில் ஆ இ உ ஏ ஓ. இந்த 5 எழுத்தில் ஈ என்பது உயிர் எழுத்து. இந்த ஈ என்பது உங்கள் உடலில் ஈ எழுதும் முதல் வட்டம் கொப்பிளை வைத்து நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போது
அந்த எழுத்தின் வரும் எந்த ஒலியும் ஓலைச்சுவடிகளில் அடி நடு என்பதன் தத்துவத்தை குறிக்கும். இங்கு அப்படி வரும்போது நான் இல்லை, நீ, அகம் என்பது இல்லை. அப்போது இல்லை என்றால் லா, 2 லா வருவது. அந்த லாயின் பொருள் வாய்வு எழுத்து. 1, 2 உடல் அதீத உடல். தில்லை அதீத உடலாக்கியதில் பிராணயாமம் இல்லை, வாய்வு சொசிப்பது இல்லை, பிராணயாமத்தால் நடந்த முடிவு. அப்போது அகம் என்பது இல்லை. எழுத்து ஒலி பொருளில் இந்த ஓலைச்சுவடிகள் கூத்தில் என்பதில்லை. என், நான் என்பது என்னில், என் கண் சக்தி, நா இன் பஞ்ச இந்திரியம், முகத்தின் 5 சக்திகள். அந்த 5 சக்திகள் எண்ணில் பதி இல்லை, பதி இருந்து நேடியது என் நான். பதி பசு பாசம் அப்போது இல்லை. பதி பசு பாசம் 3ம் கடந்த நிலை. தில்லை, தில்லை அம்பல நடராஜா. அப்போது எங்கே அந்த எழுத்தொலி போகிறது? அந்த செயல். அந்த செயலில் இல்லை, முதலில் இல்லை, வாயு உடல், ஜலம் உடல், அந்த கூத்து. அந்த வாயுவால் வரு சூடு, உடல் சூடு, 3ம் இல்லை, அகம், அகத்தில். அப்போது இது முதல் பாகம். அந்த வார்த்தையின் பொருள் முதல் பாகத்திலிருந்து வருவது. அந்த இல்லை, தில்லை என்பது வரும்போது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 5, 6, சொல்லெழுத்து 15, அப்படி வர வேண்டும். அந்த நிலை கடந்து அதில் ஈ என்பது உடலின் பொருள் கூற்று. அந்த ஈ நீங்கள் பார்க்கும்போது, படிக்கும்போது ஈ வரைந்திருப்பது அந்த ஈ முதல் சுழி உங்கள் கொப்பிலோடு வைத்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். இங்கு அதன் பொருளை மீண்டும் கூறலாம். இப்போது அகம் என்பது இல்லை. பஞ்சபூதமான செயல் சக்தி உலகில் நடப்பது என்னில் இல்லை. சூரியன் சூடு, சூரியன் நிறச்சூடு ஆவது, சூரியனில் நான் அழிந்தேன். அப்படி வரும்போது அகத்தியர் 4 வரியில் இந்த செயல் வருவதில் மகத்துவம் என்ற சொல் வருகிறது. அந்த மகத்துவம் என்பதின் பொருள்கள் இந்த வார்த்தைகளில் வருகிறது. நிர்வாண சட்கம். ஈ என்பது 10 பெரும்புலியான 16 முதல் வரி அங்கு கூறியது. பெரும்புலி தசநாடி துடிப்புகள். அப்போது அந்த துடிப்புக்கு காரணம் ஈ, 10 எழுத்துக்கள். அப்படி அதை சிந்தித்து வரும்போது, அந்த அர்த்தத்தில் வரும்போது அகம் என்பது இல்லை. குண்டலினி யோக முடிவு கண்டு அறிவென்பது இல்லை. அந்த ஆகார குடலில் அகம் செயல்பாடு அறிவு என்பது இல்லை. அறிவு என்றால் ஆகாரம் உண்பதில் நடந்தது. பொது அறிவு, எழுத்தறிவு. இங்கு எழுத்து ஒலி அறிவில் அறிவே நான் தெய்வம், தன்னில் தானே தெய்வம், தான் தன்னை தெய்வம் என்பது அறிவு தெய்வம். அப்படி இங்கே தெய்வ நிலை இல்லை, அறிவு என்பது இல்லை. அகங்காரம் இல்லை. ஆகாரம் என்றால் அகங்காரம், இங்கு அதுவும் இல்லை. நான் அகங்காரம் இல்லை.
அகங்காரம் இல்லை என்னில் நான் அகங்காரம் இல்லை. இந்த சொல்லின் செயல் அகங்காரத்திற்கு ஆகாரம். ஆகாரம் இல்லை, நான் அகங்காரம் இல்லை, என்னில் அகங்காரம் என்பது இல்லை. அப்போது அகங்காரம் நம் வாய் சுண்டு அசைந்தால் நெற்றிப்புருவம் அசை. அது ஆகார செயலால் நடப்பது. அதுதான் அகங்காரம், சத்து. இந்த அகங்காரம் இல்லை. அப்போது கண் புருவம் அனக்கம் இல்லை, அசைவு இல்லை. இப்படி வருவதில் அகங்காரம் அச்செயலை புரிய அநேகம் புரிய வேண்டும். இப்படி 2 வரிக்கு அர்த்தங்கள் மீண்டும் மீண்டும் அநேகம் உண்டு. இதை இங்கு கூற காரணம், இங்கு சூரியநாதம் நீங்கள் பார்க்கும்போது ஏதேதோ புரியும், ஆனால் ஒன்றும் புரியாது. இங்கு இப்படி கூறும் நிர்வாண ஷட்கம் படித்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த 2 வார்த்தை பொருளை சிந்திக்கும்போது ஏது ஒன்றாவது புரியும். அப்படி புரிவதற்கு மீண்டும் புரிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அறிவு வளர கருத்துக்கள் அநேகம் கூறுங்கள். அப்போது உங்களுக்கு தேவையான பதிலை நானும் கூற தயாராக உள்ளேன்.